ஹாய் நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சூரிய பிரகாஷ் வர்மா. மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் அமேசிங் இங்கிலீஷ் விஸ்டம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும். அது மட்டுமே இல்லாமல் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்திருக்கக்கூடிய 938 to 940 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே என்னுடைய இதயங்கனிந்த நன்றிகளுங்க. ஏன்னா எனக்கு 900 சப்ஸ்கிரைபர்ஸ் 940 கிட்டே இருக்குனாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. லெட்ஸ் பிகின் த வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டே டு டே லைஃப்ல நாம செய்யக்கூடிய கிராமட்டிக்கல் எரர்ஸ், அந்த கிராமட்டிக்கல் எரர்ஸை நாம எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு ரெகுலராக செய்யக்கூடிய டே டு டே லைஃப் மிஸ்டேக்ஸை ஒரு 9 சென்டென்சஸ் எடுத்துக்கிட்டு ஒரிஜினலாக அது எப்படி நாம் பயன்படுத்தணும், எங்கே நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இது 3 சென்டென்ஸில் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல வந்து இதை பார்த்து நான் படிக்கும்போது பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. She doesn't knows how to play the piano. She doesn't knows how to play the piano. இந்த கொஷின் படிச்சிங்களா? இப்போ இதில் மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்குன்னு ஒரு வாட்டி நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்லும்போது கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒவ்வொரு கொஷனுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்களா, ஷீ டசன்ட் கரெக்டாக தானே இருக்குது. ஷீக்கு டசன்ட் தானே வரணும். ஆமாம். ஆனால் டஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் வந்ததுக்கப்புறம், ஆக்சிலரி வேர்ப் வந்ததுக்கப்புறம் அது பக்கத்தில் வேர்ப் என்பது பேஸ் ஃபார்ம் தான் இருக்கணும். பேஸ் ஃபார்ம்னா என்னங்க? நோ, எஸ் வராது. ஸோ ஷீ டசன்ட் நோ ஹவு டு பிளே த பியானோ. ஓகேங்களா, இதுதாங்க மிஸ்டேக். எஸ் இருக்கக்கூடாது. எப்போ? டஸ் வந்ததுக்கப்புறம் எஸ் இருக்கக்கூடாது. இங்கே டஸ் இல்லைன்னா பேஸ் ஃபார்ம் இருக்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். த கேட் was sleeping on the coach all day. The cat was sleeping on the coach all day. கேட் இருக்கு, தூங்கிட்டு இருக்கு கோச் மேலே. இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா, த கேட் என்பது என்னங்க? சிங்குலர். சிங்குலருக்கு அப்புறமா என்னங்க வரணும்? வேர் வராது. வேர் எப்போ வரும்? ப்ளூரலுக்கு வேர் வரும். சிங்குலருக்கு என்ன வரும்? வாஸ். The cat was sleeping on the coach all day. புரியுதுங்களா? We was supposed to meet them at the restaurant. நாங்கள் அவர்களை ரெஸ்டாரண்ட்டில் பார்க்க வேண்டி இருந்தது. நாங்கள் அவர்களை ரெஸ்டாரண்ட்டில் பார்க்க வேண்டி இருந்தது. சப்போஸ் டுன்னு இருக்கு. இதில் என்ன மிஸ்டேக் இருக்கு? ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க, அப்புறமா நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுங்க. we என்பது என்னங்க? சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். ப்ளூரலில் என்ன வரணும்? were. எக்ஸாக்ட்லி. அப்போது was is a wrong answer, were is a right answer. We were supposed to meet them at the restaurant. இங்கே ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னா, சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் வித்தியாசம் தெரியும். ஆனால் சிங்குலருக்கு என்ன பயன்படுத்தணும், ப்ளூரலுக்கு என்ன பயன்படுத்தணும் தெரியாது. சிங்குலர் வந்தால் வாஸ், ப்ளூரல் வந்தால் were. டஸ் அப்படின்ற டஸ் ஆகட்டும், கேன் ஆகட்டும், குட் ஆகட்டும், மே ஆகட்டும், மைட் ஆகட்டும், எந்த ஆக்சிலரி வேர்ப் வந்தாலுமே ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் வரக்கூடிய வேர்ப் என்பது, மெயின் வேர்ப் என்பது பேஸ் ஃபார்மில் தான் இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மில் தான் இருக்கணும். இந்த எஸ் என்பது வரக்கூடாது. ஓகேங்களா, உங்களுக்கு ஃபியூச்சரில் நிறைய மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணக்கூடிய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். இந்த 3 கொஷின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இன்னொரு 3 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 3 சென்டென்ஸோட வந்துட்டேன். Him and me is working on a project together. அவனும் நானும் ஒரு ப்ராஜெக்ட் மேலே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குது? ஒரு வாட்டி நல்லா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் எழுதிட்டு கிராஸ் செக் பண்ணுங்கள். இல்லைவா எனக்கு புரியலப்பானா இங்கேயே பாருங்கள். ஓகே, him and me. him என்பது அவன், me என்பது நான். இங்கே சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பயன்படுத்தி இருக்காங்கன்னா ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸு. சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்னங்க? ஐ, we, you, they, he, she, it. ஸ்டார்டிங்கில் அதுதான் இருக்கணும். அப்போது ஹிம்முக்கு ஸ்டார்டிங்கில் என்ன வரணும்?
he. அண்ட் மீக்கு என்ன வரணும் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரொனவுன் வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் இருக்கணும், ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வராது. அப்போ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் என்னங்க? ஐ, ஹீ அண்ட் ஐ. ஒருத்தர் இருக்காங்களா, 2 பேர் இருக்காங்களா? 2 பேர். அப்போ இங்கே என்ன வரணும்? ஆர். இவ்வளோ தான் அங்கே மிஸ்டேக்கு. him and me is working on a project together. சில பேர் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் தூக்கிட்டு வந்து சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க, 2 ஒன்று தானேன்ட்டு. ஆனால் சப்ஜெக்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட்டாக இருக்கணும். அதுவே எண்டிங்கில் வரும்போது மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம் அப்படி வரணும். இங்கே ஸ்டார்டிங் என்பதுனால ஹீ அண்ட் ஐ 2 பேர் இருக்கிறதுனால ஆர், ப்ளூரல் இருக்கிறதுனால. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். த புக் ஹேவன்ட் எனி பிக்சர்ஸ் ஆன் இட். த புக் ஹேவன்ட் எனி பிக்சர்ஸ் ஆன் இட். அந்த புத்தகத்தில் எந்த பிக்சர்ஸும் இல்லை அப்படின்ற மீனிங் சொல்ல வராங்க. இதில் என்ன மிஸ்டேக் இருக்கு? த புக் என்பது சப்ஜெக்ட், இங்கே ஹேவ் என்பது மெயின் வேர்ப். ஹேவ் என்பது மெயின் வேர்ப், எனி பிக்சர்ஸ் என்பது ஆப்ஜெக்ட். have என்பது மெயின் வேர்பாக இருந்தால், ஹெல்பிங் வேர்ப்னாக்கா have பக்கத்தில் V3ல ஒரு வேர்ப் இருக்கும். have eaten, have played, have written அந்த மாதிரி. அதுவே வெறும் have மட்டும் இருக்குன்னா அப்போ வந்து இதை வந்து மெயின் வேர்பாக கன்சிடர் பண்ணுவோம். அங்கே வந்து ஹெல்பிங் வேர்ப். எப்போ? அங்கே வந்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கும் பார்த்தீங்களா, written, eaten அந்த மாதிரியான வேர்புக்கு முன்னே have இருந்தால் அங்கே haven't வரணும். அதுவே மெயின் வேர்பாக have இருந்தால், இங்கே மெயின் வேர்ப் என்னங்க? த புக் haven't தான், அதுதான் மெயின் வேர்பு. haven't என்பது தான் மெயின் வேர்பு. அப்போது have not என்பக்கூடிய வேர்ட் இல்லை. அப்போ என்ன வரணும்? doesn't have. The book doesn't have any pictures on it. Haveக்கு have not word இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? எப்போ பக்கத்துல வேற ஒரு V3 verb of the form of the verb இருக்கோ அப்பதான் haven't யூஸ் பண்ணோம். haven't eaten, haven't written. அங்க எப்போ third form of the verb இருக்கோ அதுக்கு முன்ன haven't யூஸ் பண்ணலாம். I, we, you, they வந்தா don't have. He, she, it are third person singular. The book is also singular. அப்படி வந்தா doesn't have. புரியுதுங்களா? The book doesn't have any pictures on it. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின் verb have வரும்போது நெகட்டிவ் ஃபார்ம் வந்து have not இல்ல, does not have. அது எப்படி சொல்லுவோம்? haven't, doesn't have. புரியுதுங்களா? நெக்ஸ்ட், she don't want none of that cake. இதில் 2 மிஸ்டேக் இருக்கு. she don't want none of that cake. அவளுக்கு அந்த கேக் எதுவுமே வேண்டாமாம். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஷீக்கு அப்புறம் என்ன வரணுங்க? டோன்ட் வராது. என்ன வரணும்? சிங்குலர் என்பதனால doesn't வரணும். ஓகே, அப்புறம் என்ன மிஸ்டேக்னாக்கா none. ஒரு சென்டென்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு நெகேஷன்னுவாங்க. அதாவது நெகட்டிவ் மீனிங் வரக்கூடிய வேர்ட்ஸை வந்து நெகேஷன் அப்படின்னுவாங்க. இது ஒரு டோன்ட் ஒன்று இருக்குது, இங்கே நன் அப்படியும் நெகேஷன் தான். ஒரு சென்டென்ஸில் 2 நெகேஷன் இருக்கக்கூடாது, ஒரு சென்டென்ஸில் 2 நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் she doesn't want any of that cake. she doesn't want any of that cake. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, she go to the store yesterday. அவள் நேத்து ஸ்டோருக்கு சென்றாள். நேத்து ஸ்டோருக்கு சென்றாள். நேத்து அப்படின்னா yesterday இல்லைங்களா? yesterdayனா என்ன ஃபார்ம் ஆஃப் த verb இருக்கணும்? கோவா went. Yesterday na past tense, so go ku past form the verb went. She went to the store yesterday. அடுத்து, the dogs barks loudly at the night. The dogs barks loudly at the night. இரவு நேரங்களில் நாய்ங்க வந்து ரொம்ப சத்தமாக வந்து குலைக்குது. இரவு நேரங்களில் நாய்ங்க வந்து சத்தமாக குலைக்குது. இது ரெகுலராக எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறது தான். The dogs barks loudly at the night. இங்கே பாருங்க, டாக்ஸ் என்பது சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல்.
ப்ளூரல் வந்ததுக்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb as it is அப்படியே பயன்படுத்தணும். எஸ் இருக்கக்கூடாது. ப்ளூரல் வந்ததுக்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb அப்படியே பயன்படுத்தணும். எஸ் பயன்படுத்தக்கூடாது. இன் கேஸ் த டாக் அப்படின்னு இருந்தது, இங்கே எஸ் இல்லை, அப்போ இங்கே எஸ் வைக்கணும். த டாக் பாக்ஸ், டாக்ஸ் பாக். புரியுதுங்களா? இங்கே சிங்குலராக இருந்தால் இங்கே எஸ் வைக்கணும், இங்கே ப்ளூரலாக இருந்தால் எஸ் இருக்கக்கூடாது. பேஸ் ஃபார்ம் த verb அப்படியே பயன்படுத்தணும். இது எங்கே வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும்போது த டாக்ஸ் அப்படின்னு இருந்தால் பார்க், த டாக் அப்படின்னு இருந்தால் பாக்ஸ். ஷீ சிங்ஸ், ஷீ சிங்ஸ். தே சிங், அவர்கள் பாடுகிறார்கள்னா தே சிங். அவள் பாடுகிறாள், ஷீ சிங்ஸ். அந்த மாதிரி தான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ஐ ஹாவ் வென்ட் டு த ஜிம். ஐ ஹாவ் வென்ட் டு த ஜிம். நான் ஜிம்முக்கு போனேன். அதில் என்ன மிஸ்டேக் இருக்கு? ஹேவ் இருக்கா? ஹேவுக்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆஃப் த verb இருக்கணும்? V3 இருக்கணுமா? வென்ட் என்பது V2. இங்கே பார்த்தோம் V1 V2. அப்போ தேர்ட் ஃபார்ம் வென்ட்டுக்கு என்ன வரும்? ஐ ஹாவ் gone to the gym. I have gone to the gym. எதுக்கு? எப்போ have என்பது ஹெல்பிங் verb-ஆ வந்தாலும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய verb என்பது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb, past participle form of the verb மட்டும்தான் இருக்கணும். செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த verb இருக்கக்கூடாது. டன்னா?